ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆச்சி பாதாம் மிக்ஸ் வச்சு ஈஸியாக எப்படி வீட்லேயே குல்ஃபி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு மூணு பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக வீட்லேயே நம்ம குல்ஃபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். பசுப்பால், பேக்கெட் பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது அதோடைய ஆடையெல்லாம் வந்து அதுக்குள்ளவே வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆச்சி பாதாம் மிக்ஸை வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது கட்டி தட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். நான் எக்ஸ்ட்ரா வந்து பாதாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சுகர் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை, பட் லாஸ்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மோல்டில் வந்து சேர்க்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆறினதுக்கப்புறம் குல்ஃபி மோல்டில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுலேயே மூடியும் ஸ்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். என்கிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தது. ஆல்ரெடி குல்ஃபி வாங்கிட்டு வந்த பாட் வந்து ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஓவர் நைட் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். மினிமம் 8 hours வைக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஓவர் நைட் வைக்கலாம். மறுநாள் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஃப்ரீஸாக இருந்தது. ஒரு பெரிய பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த குல்ஃபி மோல்டு எல்லாமே கீழே நல்லா முங்குற மாதிரி ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பொறுமையாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது குல்ஃபி நல்லா அழகாக டிமோல்ட் ஆகி வந்தது. பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்டிக் மட்டும் தனியாக வந்துடும். எனக்கு எல்லாமே சூப்பராக டிமோல்ட் ஆகி வந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான குல்ஃபி வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.